ஓம் சாந்தி 7/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, அனைத்தும் கர்மங்களின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. மாயாவுக்கு வசமாகி தண்டனை அடையும்படியான தலைகீழான கர்மம் எதுவும் நடந்துவிடக் கூடாது என்ற கவனம் சதா இருக்க வேண்டும். கேள்வி: பாபாவின் பார்வையில் அனைவரையும் விட அதிகமான புத்திசாலி யார்? பதில்: யாரிடம் தூய்மையின் தாரணை இருக்கிறதோ அவர்கள்தான் புத்திசாலிகள். மேலும் யார் தூய்மையற்றவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள் புத்தியற்றவர்கள். லக்ஷ்மி நாராயணர் தான் அனைவரையும் விட புத்திசாலிகள் என்று சொல்ல முடியும். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது புத்திசாலிகளாக ஆகிக் கொண்டிருக்கிறீர்கள். தூய்மைதான் அனைத்தையும் விட முக்கியமாகும். ஆகையால் பாபா, குழந்தைகளே, இந்த கண்கள் ஏமாற்றிவிடக் கூடாது, இவற்றிடமிருந்து பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று எச்சரிக்கிறார். இந்த பழைய உலகத்தை பார்த்து கொண்டிருந்தாலும் பார்க்காமல் இருங்கள். புதிய உலகம், சொர்க்கத்தை நினைவு செய்யுங்கள். ஓம் சாந்தி. இந்த பழைய உலகத்தில் இப்பொழுது நாம் இன்னும் கொஞ்ச நாட்களின் பயணிகள் என்பது இனிமேலும் இனிமையான செல்ல குழந்தைகள் புரிந்திருக்கிறீர்கள். அதாவது உலகத்துல இருக்கிறவங்க இன்னும் 40,000 ஆண்டுகள் இருக்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா உங்களுக்கு நிச்சயம் இருக்கு, இன்னும் கொஞ்ச நாட்கள் தான் நம்ம இங்க இருக்க போறோம்னுட்டு. ஆகையால இந்த விஷயங்களை மறக்க கூடாது. இந்த கண்களின் மூலம் எதையெல்லாம் பார்க்கிறீர்களோ அவையெல்லாம் அழிய போகிறது. ஆத்மாவோ அழியாதது. ஆத்மாக்களாகிய நாம் 84 பிறவிகள் எடுத்திருக்கிறோம். இப்போது பாபா வீட்டிற்கு அழைத்து செல்வதற்காக வந்திருக்கிறார். பழைய உலகம் எப்போது முடிவடைகிறதோ அப்போது புதிய உலகத்தை உருவாக்குவதற்கு பாபா வருகிறார். புதியதிலிருந்து பழையதாக, பழையதிலிருந்து புதியதாக எப்படி ஆகிறது என்பது உங்களுடைய புத்தியில் இருக்கிறது. நாம் அநேக முறை சக்கரத்தை சுற்றி இருக்கிறோம். இப்போது சக்கரம் முடிவடைகிறது. புதிய உலகத்தில் நாம் கொஞ்சம் தேவதைகள் தான் இருப்போம், மனிதர்கள் இருக்க மாட்டார்கள். அனைத்தும் கர்மத்தின் ஆதாரத்தில்தான் இருக்கிறது. மனிதர்கள் தலைகீழான கர்மங்கள் செய்கிறார்கள் என்றால் கண்டிப்பாக அது அரித்து கொண்டுதான் இருக்கும். எனவே பாபா இந்த பிறவியில் அப்படிப்பட்ட பாவ கர்மம் எதுவும் செய்யவில்லை தானே என்று கேட்கிறார். ஏனென்றால் இது பனிமூட்டம் நிறைந்த உலகம். இந்த உலகம் பனிமூட்டம் நிறைந்த உலகம் அப்படின்னு சொல்றார். மூடு பனி இருந்ததுன்னா நமக்கு எதுவுமே தெரியாது. கால் எடுத்து வச்சா அங்கே என்ன இருக்குன்றது தெரியாது. அதுபோல மாயையினுடைய பனி மூடி இருக்கு. அந்த விகாரங்களுடைய பனிமூட்டத்தில் நம்ம கர்மம் எப்படிப்பட்ட கர்மம் ஆகுதுன்னே தெரியாம இருக்கிறாங்க. ஆகையால நீங்க கவனமா இருக்கணும். உங்க மூலமா எந்த பாவமும் நடந்துவிடக் கூடாது. அப்படி ஏதாவது இந்த ஜென்மத்துல பாவம் நடந்திருந்ததுன்னா அது தெளிவா பாபா கிட்ட சொல்லிடுங்க. இல்லைன்னா அது உங்களை அரைச்சிட்டே இருக்கும் அப்படின்றார். இப்போது பாபா குழந்தைகளாகிய உங்களுக்கு ஆஸ்தியை கொடுத்து கொண்டிருக்கிறார். இப்போது பாபாவினுடைய கை, அதாவது துணை கிடைத்திருக்கிறது. அதாவது சாதாரணமா ஏதோ நதியில மூழ்கி கொண்டிருக்காங்கன்னா அவங்களுக்கு உதவிக்கு ஏதாவது கை கிடைக்குது அப்படின்னா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. அது போல பாபா சொல்றார், விஷ வைத்தரணி நதியில மூழ்கி எழுந்து கொண்டிருந்தீங்க. இப்போ பாபாவுடைய கை, உதவி கை உங்களுக்கு கிடைச்சிருக்கு, துணை கிடைச்சிருக்கு. ஆகையால அந்த கையை நல்லா பிடிங்க, கரை சேர்ந்துருவீங்க. அந்த குஷியும் உங்களுக்கு இருக்கணும் அப்படின்றார். நாம் 84 பிறவிகளை முடித்திருக்கிறோம் என்று குழந்தைகளாகிய உங்களுக்கு இப்போது அளவற்ற குஷி இருக்க வேண்டும். சிவபாபா 84 பிறவிகளின் சக்கரத்தில் வரமாட்டார்.
ஸ்ரீகிருஷ்ணருடைய ஆத்மாதான் அழகாக இருந்து பிறகு கருப்பாக ஆகிறது. இந்த விஷயங்கள் யாருக்கும் தெரியாது. உங்களிலும் கூட வரிசை கிரமமாக தான் தெரிந்திருக்கிறீர்கள். மாயை மிகவும் கடுமையானது, யாரையும் விட்டு வைப்பதில்லை. பாபாவிற்கு அனைத்தும் தெரிய வருகிறது. மாயை என்னும் முதலை ஒரேடியாக விழுங்கி விடுகிறது. அதாவது பாபா என்ன புரிய வச்சிட்டு இருக்கார் அப்படின்னா, எப்படியெல்லாம் மாயா வருது, அட்டாக் பண்ணுது, வீழ்த்திடுறது, இதெல்லாம் எனக்கு தெரியும். எப்படி குழந்தைகளை தன் வசமாக்கிக்கிறது எல்லாமே தெரியும். ஒரு எக்ஸாம்பிளையும் கொடுத்து புரிய வைக்கிறார். மாயை என்ற முதலை ஒரேயடியாக விழுங்கி விடுகிறதுன்றார். முதலையை பார்த்துருக்கீங்களா? அதுக்கு நாக்கே இருக்காது. அது மென்று எல்லாம் சாப்பிடாது. ஒரு பெரிய மாமிசத்தை அதனுடைய வாயில போட்டு அப்படியே லபக்குன்னு முழுங்கிடுது. அதுபோல கொஞ்சம் கவனக்குறைவாக இருந்தால் முதலை மாதிரி அப்படியே மாயை முழுசாவே விழுங்கிடுறது அப்படின்றார். எனக்கு எல்லாமே தெரியுது, அதற்காக நான் ஒன்றும் அந்தர்யாமி இல்லை அப்படின்றார். உங்கள் மனசுக்குள்ளே என்னென்ன ஓடிட்டு இருக்கு அதெல்லாம் நான் உட்காந்துக்கிட்டு தெரிஞ்சுக்கல. ஆனால் நீங்கள் மாயாவுக்கு வசமாயிடுறீங்கன்றது நல்லாவே தெரியுது, நடத்தையின் மூலமாகவே தெரியுது அப்படின்றார். மாயை ஒரேடியாக அப்படியே பச்சையாகவே வயிற்றில் போட்டுக்கொள்கிறது. மலைப்பாம்பு அப்படித்தானே செய்யுது. எப்படியெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து பாபா புரிய வச்சிட்டு இருக்கிறார். எனவேதான் மாயையிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று பாபா அடிக்கடி எச்சரிக்கிறார். ஏதாவது தவறு நடந்தது என்றால் தெளிவாக சொல்லிவிடுங்கள், மறைக்காதீர்கள். இல்லை என்றால் 100 மடங்கு பாவமாகிவிடும். அது உள்ளுக்குள் அரித்து கொண்டே இருக்கும். பிறகு ஒரேடியாக விழுந்து விடுவீர்கள் என்று பாபா கூறுகிறார். குழந்தைகள் தந்தையிடம் முற்றிலும் உண்மையானவர்களாக இருக்க வேண்டும். இல்லையென்றால் மிக மிக நஷ்டம் ஏற்பட்டுவிடும். இப்படி நிறைய பேரை மாயா விழுங்கி விடுகிறது. எவ்வளவு பேர் மடிந்து விட்டார்கள். நிறைய நல்ல நல்லவர்கள் நாங்கள் இதை செய்வோம், அதை செய்வோம், நாங்கள் யஜ்யத்திற்காக உயிரையும் கொடுக்க தயாராக இருக்கிறோம் என்று சொன்னவர்கள் இன்று இல்லை. உங்களுடைய யுத்தமே மாயையுடன் தான். தந்தை எப்படியோ அதேபோல் ஆத்மாக்களாகிய நாமும் இருக்கிறோம் என்பதை இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். தந்தையினுடையது அலௌகீக ஜென்மம். குழந்தைகளாகிய உங்களுக்கு எவ்வளவு நல்ல முறையில் படிப்பித்துக் கொண்டிருக்கிறார். உங்களை போல நான் பிறக்கிறதில்ல, இருந்தாலும் உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுக்கறதுக்காக எப்படி அலௌகீக ஜென்மம் எடுத்து வந்திருக்கிற பாருங்க அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. பிரம்மானுடைய சரீரத்துல உங்களுக்கு எவ்வளோ நல்ல முறையில படிப்பிக்கிற பாருங்க அப்படின்றார். உலகத்திற்கே எஜமானர்களாக ஆக்குகிறார். எனவே அப்படிப்பட்ட தந்தையினுடையவராக ஆகி பிறகு அந்த டீச்சரிடமிருந்து படிப்பினையையும் எடுத்துக்கொள்ள வேண்டும். உங்களை போல நான் பிறக்கலைன்னாலோ, எனக்கு லௌகீக ஜென்மம் இல்லைன்னாலோ, நான் அலௌகீக ஜென்மம் எடுத்து உங்களுக்கு படிப்பு சொல்லி கொடுத்து உங்களை உலகத்திற்கு எஜமானர்களாக ஆக்குறதுக்கு நான் வந்திருக்கிறேன் பாருங்க அப்படின்றார். ஆகையால அந்த டீச்சரிடமிருந்து என்ன படிப்பினை கிடைக்குதோ அதெல்லாம் எடுத்துக்கணும் இல்லையா, கடைப்பிடிக்கணும் இல்லையா அப்படின்றார். அந்த படிப்பினையெல்லாம் கேட்டு கேட்டு மனம் தழுத்தழுத்து விட வேண்டும். என்ன புரிய வைக்கல பாபா, எவ்வளோ பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் எவ்வளவு எளிமையாக புரிய வைக்கிறார். ஒரே விஷயத்தை தினமும் எப்படியெல்லாம் புரிய வச்சிட்டு இருக்கிறார். என்னென்ன எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்து புரிய வைக்கிறார். எப்படியெல்லாம் நம்மளை இன்ஸ்பயர் பண்றார். ஆகையால் அதெல்லாம் நினைச்சு அப்படியே மனம் தழுத்தழுத்து விட வேண்டும் அப்படின்றார். ஆரம்பத்திலிருந்து இப்போது வரை எந்த ஆத்மாக்கள் எல்லாம் நடிப்பை நடித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்கள் அனைவருக்கும் இது கடைசி பிறவி என்று பாபா புரிய வைக்கிறார். இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களுடைய புத்தியின் பூட்டு திறந்திருக்கிறது. இப்பொழுது நீங்கள் புத்திசாலிகளாக ஆகிறீர்கள்.
இந்த லக்ஷ்மி நாராயணர் புத்திசாலிகள். தூய்மையற்றவர்களை தான் புத்தியற்றவர்கள் என்று சொல்லப்படுகிறது. முக்கியமானது தூய்மையாகும். நான் உங்களுடைய சேவையில் ஆஜராகி இருக்கிறேன் என்று பாபா கூறுகிறார். நீங்கள்தான் பாபா வந்து தூய்மையற்ற எங்களை தூய்மையாக்குங்கள் என்று வேண்டுகோள் வைத்தீர்கள். நீங்கள் கேட்டுக்கொண்டதினால்தான் நான் வந்திருக்கிறேன். உங்களுக்கு மிகவும் சகஜமான வழியை கூறுகிறேன். அதாவது மன்மனாபவ என்று மட்டும் கூறுகிறேன் என்று பாபா கூறுகிறார். எனவே இனிமையிலும் இனிமையான குழந்தைகளே, ஆழமான குஷி இருக்க வேண்டும். பாபா தினம் தினம் ஸ்ரீமத் கொடுக்கிறார். சிலர் நடைமுறைப்படுத்தவும் செய்கிறார்கள், சிலர் படுத்துவதில்லை. இதில் பாபா என்ன செய்ய முடியும்? ராஜ்யம் ஸ்தாபனை ஆகிக் கொண்டிருக்கிறது. ராஜ்யத்தில் அனைவரும் வேண்டும். இருந்தாலும் குழந்தைகளே, தைரியத்தை விடாதீர்கள், முன்னேறி செல்ல முடியும் என்று பாபா கூறுகிறார். நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், தந்தையிடம் சதா உண்மையாக இருக்க வேண்டும். இப்போது ஏதாவது தவறு நடந்துவிட்டது என்றால் அதை மறைக்க கூடாது. கண்கள் ஒருபோதும் கிரிமினலாக, அதாவது விகார பார்வையுடையதாக ஆகக்கூடாது. அதை பாதுகாப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும். இரண்டாவது பாயிண்ட், எல்லையற்ற தந்தை நம்மை தூய்மையற்ற மோசமான நிலையிலிருந்து அழகாகவும் முள்ளிலிருந்து மலராகவும் மாற்றிக்கொண்டிருக்கிறார். இப்போது நமக்கு பாபாவின் கை, அதாவது துணை கிடைத்திருக்கிறது. அந்த துணையின் மூலம்தான் விஷ வைத்தரணி நதியை கடந்து சென்று விடுவோம். வரதானம். பவர்ஃபுல் பிரேக் மூலம் ஒரு நொடியில் எதிர்மறையானதை நேர்மறையானதாக மாற்றக்கூடிய சுயத்தை மாற்றிக் கொள்பவர் ஆகுங்கள். எப்பொழுது எதிர்மறையான அல்லது வீணான எண்ணங்கள் நடக்கிறதோ அப்பொழுது அதனுடைய வேகம் மிகவும் அதிகமாக இருக்கும். அதிக வேகம் இருக்கும் காரணத்தினால் பவர்ஃபுல் பிரேக் போட்டு மாற்றுவதற்கான பயிற்சி தேவை. எப்படியும் மலை மீது ஏறுகிறார்கள் என்றால் முதலில் பிரேக்கை சோதனை செய்கிறார்கள். நீங்கள் உங்களுடைய உயர்ந்த மனநிலையை உருவாக்குவதற்காக எண்ணங்களை நொடியில் பிரேக் போட்டு நிறுத்துவதற்கான பயிற்சியை அதிகப்படுத்துங்கள். அதாவது வண்டியில் மலை மேலே போகணும் அப்படின்னா முதல்ல அந்த வண்டியில் பிரேக் கரெக்டாக இருக்கா, பவர்ஃபுல்லாக இருக்கா அப்படின்னு தான் பார்ப்பாங்க. பிரேக் போட்ட உடனே வண்டி நிற்கணும், அதுக்காக முதலே செக் பண்ணுவாங்க. அதுபோல் பாபா சொல்லிட்டு இருக்காரு, உயர்ந்த மனநிலைக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா அல்லது உயர்ந்த மனநிலையை நீங்கள் அடையணும்னா உங்களுடைய பிரேக் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஒரு செகண்டில் எண்ணங்களை நிறுத்துவதற்கான பயிற்சி உங்களுக்கு தேவை அப்படின்றார். ஆகையால் அதை நீங்கள் அதிகப்படுத்துங்க. எப்பொழுது உங்களுடைய சங்கல்பம் மற்றும் சம்ஸ்காரத்தை ஒரு நொடியில் எதிர்மறையானதில் இருந்து நேர்மறையானதாக மாற்றம் செய்வீர்களோ அப்பொழுது சுய மாற்றத்தில் இருந்து விஸ்வ மாற்றத்திற்கான காரியம் நிறைவடையும். ஸ்லோகன். தனக்காக மற்றும் அனைத்து ஆத்மாக்களுக்காக உயர்ந்த மாற்றத்திற்கான சக்தியை காரியத்தில் கொண்டு வரக்கூடியவர்கள்தான் உண்மையான கர்மயோகி ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. செய்பவர் செய்ய வைத்துக் கொண்டிருக்கிறார், நான் வெறும் நிமித்தமாகி காரியங்களை செய்து கொண்டிருக்கிறேன். இந்த நினைவில் இருப்பது இதுதான் சேவாதாரியின் விசேஷ தன்மையாகும். இதன் மூலம் சேவையில் மற்றும் சுய முயற்சியில் சதா திருப்தியாக இருப்பீர்கள்.
மேலும் யாருக்காக, அதாவது யாருக்கு சேவை செய்வதற்காக நிமித்தமாகிறீர்களோ அவர்களும் திருப்தியாக இருப்பார்கள். சதா திருப்தியாக இருப்பது, மேலும் மற்றவர்களையும் திருப்தியாக வைத்திருப்பது, இதுதான் உண்மையான சேவாதாரியின் விசேஷ தன்மையாகும். ஓம் சாந்தி. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். போகத்தை நீக்கி தாகத்தை தீர்த்து என் பாவத்தை போக்கி மாற்றினாய். உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, உன்னருளாலே அறிந்தேன் உன்னை, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே, அன்போடு என்னை அணைத்துக் கொண்டாயே. பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே. ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், ஞானமும் யோகமும் என்னிரு கண்கள், மறவேனே நான் உன் நாமம், மறவேனே நான் உன் நாமம். பரமாத்மாவே சிவபகவானே படைத்திட வந்தாயே.